வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வன்னியர் சங்கமாக உருவாகி பாட்டாளி மக்கள் கட்சியாக மலர்ந்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது பாமக. இந்த முக்கியமான தருணத்தில் இந்த கட்சி கடந்து வந்த பாதை, இதுவரை செய்த சாதனைகள், இதுவரை சந்தித்த சோதனைகள் என்று ஏற்ற இறக்கங்கள் அதிகம் கண்ட கட்சியாக இருக்கிறது பாமக. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அதனுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாசிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் உங்களுக்கு இந்த கூட்டணி அமைந்த விதத்திலேயே ஒரு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. உங்களுடைய கட்சி தோழர்களும் சரி, மற்றவர்கள் வெளியிலும் சரி, ஊடகங்களும் சரி, கடுமையான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. டாக்டர் ராமதாசுக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை என்று. அது ஓரளவு உண்மைதான். அதை நீங்க தவிர்க்க நம்ம உங்களுடைய மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணிக்காக கடுமையா உழைச்சாங்க. அவங்க எல்லார்ட்டையும் ஒரு அரவணைச்சு போனாங்க, மற்ற தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு இணக்கமான போக்கு இருந்தது. ஆனா நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி பாமக போட்டியிட்ட தொகுதிகள் தவிர மற்ற இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணல. அது உங்களுடைய வாக்குக்கு ஒரு வலிமை சேர்க்கணும், உங்களுடைய வாக்குறுதிக்கு ஒரு வலிமை சேர்க்கணுங்கிறக்காவா, இல்ல அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது உங்களுக்கு வேற எந்த விதத்துல உடன்பாடு இல்லாம இருந்ததா? இல்ல, தருமபுரி தொகுதி, கிருஷ்ணகிரி, ஆரணி, அரக்கோணம் இங்கெல்லாம் போய் நான் பிரச்சாரம் பண்ணேன். மற்ற இடத்துக்கு போக முடியல. நான் அதிகமா தருமபுரியில பிரச்சாரம் பண்ண வேண்டிய இருந்ததுனால நான் இந்த பக்கமெல்லாம் அந்த கடைசி நேரத்தில் போக முடியல. உங்களுக்கு பிரச்சாரத்தையே ரொம்ப காலதாமதம் தான் ஆரம்பிச்சேன். நான் முன்னாலேயே ஆரம்பிச்சு நிறைய சுற்றுகள் முடிச்சுட்டேன். நாங்க 10 தொகுதியில போட்டிடணும்னு சொல்லி 3 வருஷமா பிரச்சாரம் பண்ணி, அதன் பிறகு கடுமையா கிட்டத்தட்ட 56 சட்டமன்ற தொகுதிகளில் மகளிர் விழிப்புணர்வு மாநாடு அப்படின்னு சொல்லி மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு 56 தொகுதிக்கு நான் போயிட்டு வந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில தான் இந்த மாதிரியான கூட்டணியே ரொம்ப தாமதமா தான் உறுதியாச்சு. அதனால உங்களுக்கு அதான் இதுல நீங்க இன்னைக்கு பெற்ற வாக்கையும் இதையும் பார்க்கும்போது, நீங்க முதல்லயே முடிவு செய்திருந்த மாதிரி திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லாம இருந்தா உங்களுடைய கட்சிக்கும் அடுத்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கும் ஒரு நல்ல வலுவான ஒரு அடித்தளம் அமைஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது இப்ப நான் கணக்கு போட்டிருக்கிறேன். அதாவது கணக்கு போட்டதுல இப்ப நாங்க தனியா நின்று இருந்தோம்னா 40 லட்சம் வாக்குகள் வாங்கியிருப்போம். அந்த 40 லட்சம் வாக்குகள் அதாவது எவ்வளவு பார்க்கும்போது, விகிதாச்சாரத்தில் பார்க்கும்போது 9.5 விழுக்காடு, கிட்டத்தட்ட 10%. நாங்கள் தனியாக நின்று இருந்தோம்னா, நான் போட்ட அந்த கணக்கு ரொம்ப குறைந்த அளவில் தான் கணக்கு போட்டேன், அதிகமாக போடல, குறைச்சி மதிப்பிட்டு தான் 39 தொகுதியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்னா எவ்வளோ வாக்கு வாங்கணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 89 ஜூலை 16 கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதே ஆண்டுல ஒரு 4-5 மாசத்துல டிசம்பர்ல இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில நாங்க வாங்கின ஓட்டு 25,000. இப்போ இந்த கூட்டணியில நாங்க வாங்கின ஓட்டு 53,000. உள்ளே குறைவா? மொத்தம் இவ்வளவு கூட்டணி, இவ்வளவு கட்சிகள் 53,000 வாக்குகள். ஆனா அப்போ 25 வருஷத்துக்கு முன்னால 89லயே 25,000 வாக்குகள். ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்ப பெரியகுளம் தொகுதின்னு இருந்தது, இப்ப தேனி தொகுதி. அது அந்த பெரியகுளம் தொகுதியில நாங்க அப்ப போட்டியிடும் போது, கட்சி ஆரம்பிச்சு 4 மாசத்துல போட்டி போடும்போது 80,000 வாக்குகள் நாங்க வாங்கினோம். அந்த தொகுதியில தென் மாவட்டங்களில் 80,000 வாக்குகள் வாங்கணும். அப்ப அதன் பிறகு 25 வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சியை நாங்க பண்ணிருப்போம். அதாவது தனியா நின்று இருந்தோம்னாக்கா இன்னைக்கு எங்க கூட ஒப்பிடுகின்ற அளவிற்கு மற்ற கட்சிகள், பிற கட்சிகள் வாங்கியிருக்க முடியாது. உங்களுடைய தொடர் முயற்சி எப்பவுமே தனித்து போட்டினுங்கிறதாவே இருந்திருக்கு. ஆனா கடைசி நேரங்கள்ல நான் ஒரு ரிஸ்க் எடுக்கலாமோ வேண்டாமோ, இது ஒரு விபரீதமா போயிடுமோ ஒரு தயக்கத்திலே ஒரு கூட்டணிக்காக ஒரு சமரசம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த தனித்து போட்டிடுற முயற்சியை ரொம்ப முன்னமே துவக்கி இருந்தீங்கன்னு, உங்க கட்சி இன்னைக்கு
சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட மூன்றாவது பெரிய கட்சிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கும் இல்லையா? ஆமா, மூன்றாவது பெரிய கட்சி இல்ல, ஆளுங்கட்சியாவே நாங்க தொடர்ந்து வந்திருப்போம். அதாவது கட்சி ஆரம்பித்த 89 தனியா நின்னோம், 7% வாக்குகள் வாங்கணும். அதன் பிறகு 91 தனியா நின்னோம், அப்போ 8% என்னமோ வாக்குகள் வாங்கணும். 96 தனியா நின்னோம், 91 தனியா நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க வந்தோம், அதான் பண்ருட்டி ராமச்சந்திரன். 96 நாங்க தனியா நின்னோம், அது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க பெற்றோம். அப்ப அதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சது, எங்களுக்கு 4, அவங்களுக்கு 2. இந்த மாதிரி 96க்கு பிறகுதான் எங்களுடைய பாதை மாறி போச்சு. அது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி பாதையை மாற்றிடுச்சு. அதுக்கு காரணம் கட்சியில் இருந்த தலைவர்கள், செயற்குழு, பொதுக்குழு இவங்கெல்லாம் இன்னும் நாம நிறைய வந்திருக்கலாம் சட்டம். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா, 96 நாங்க போட்டியிட்ட அந்த தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் 42 இடத்துல சட்டமன்ற தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்தோம். அப்ப அதை அப்படியே நாங்க கொண்டு வந்திருந்தோம்னாங்க, தனித்து போட்டின்னு சொல்லி 96 தனித்து போட்டி, 2001 தனித்து போட்டி அப்படின்னு கொண்டு வந்தோம்னா, 2006, 2011 இதெல்லாம் தனித்து போட்டின்னு கொண்டு வந்திருந்தோம்னா நாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருப்போம். ஏன்னா எது உங்களை தடுத்தது? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான பார்வை, உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது, அதுல தொடர்ந்து அதுக்கான வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிச்சுட்டே இருந்த போது உங்களை கூட்டணி நோக்கி எது தள்ளியது? கூட்டணியின் அதான் நான் சொன்னேன், அதுல இருந்த தலைவர்கள், முன்னால் இருந்த தலைவர்கள், அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம கூட்டணி போனா நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம், கூட்டணிக்கு போனா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போகலாம், நிறைய கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. கட்சியில் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இந்த தேர்தலில் கூட்டணி பக்கம் தள்ளியது எது? மோடி அலை அப்படிங்கும் போது நம்ம காணாம போயிடுவோங்கிற அச்சமா, அல்லது இல்ல இப்ப ஒரு சேஃபான ஒரு கேம் ஆடுறதா இப்ப சரிங்கிற எண்ணமா? இல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல தேசிய கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தாலும், அதன் பிறகு அந்த மோடி அலை அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்ப வந்த பிறகு அந்த தொகுதி அதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணும்போது 10 தொகுதி எங்களுக்கு சொன்னாங்க, ஒதுக்கப்பட்டது. 10 தொகுதிகளை நம்ம கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா சமூக ஜனநாயக கூட்டணின்னு நான் ஒரு கூட்டணி அமைச்சேன், அந்த சமூக ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி. அந்த கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு மேற்க ஒரு தொகுதியும் தெற்க ஒரு தொகுதியும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம். பட் அதில் தான் சிக்கல் வந்தது, தெற்கை கொடுக்க முடியாது, மேற்கையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 தொகுதிக்கு கையெழுத்து போட்டு இது பண்றதுக்கு ஒரு நிலைமை வந்தது. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, அப்புறம் தான் விஜயகாந்த் வராருன்னு சொல்லி, அது ஒரு 3 மாசத்துக்கு மேல விஜயகாந்த் வராருன்னு சொல்லி கடைசியில நடந்தது தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு கூட நீங்க சேலம் நமது கோட்டை, அதுல நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோம், அருள் நீ தான் வேட்பாளர் சொன்னீங்க. அப்போ என்ன இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணமா, இல்லாட்டி கூட்டணி என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற எண்ணமா? அந்த தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தருமபுரி தொகுதியில ஒரு அன்புமணி ராமதாஸை வேட்பாளரை அறிமுகப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சியில இந்த கூட்டணி வேண்டாம், ஏன்னா வர செய்திகள், எனக்கு கிடைச்ச செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது குறைவான சீட்டுகள், குறைவான இடங்கள் மட்டுமல்ல, நாம நினைக்கிற முக்கியமான இடங்கள்லாம் நமக்கு கிடைக்கல, தொகுதிகள் கிடைக்கல அப்படின்ற அந்த இதுல தான் நான் அதை அறிவிச்சிட்டேன். அதாவது நாம தனியாவே நிக்கலான்ற அந்த முடிவுல தான் சேலத்துல நீ நில்லு, கள்ளக்குறிச்சியில நீ நில்லு அப்படின்னு வேட்பாளர்கள் நான் சொன்னேன். தருமபுரி பிரச்சார கூட்டத்துல நீங்க அப்ப வரைக்கும் நீங்க தனியா போட்டியிடலாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தீங்க உறுதியா? அது வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். ஆனாலும் இந்த கூட்டணி
கூட்டணி பேசியாச்சு, கூட்டணி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் அன்புமணி ராமதாஸ் பேசிட்டு இருக்காரு. அதனால சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி தான் அது நல்லபடியா முடியட்டும்ன்ற மாதிரியான நிலைமை தான். ஆனா கடைசியில வந்த தகவல்கள் எனக்கு திருப்தி அளிக்கல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த கூட்டணி அந்த 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 அறிவிப்புல கூட்டணி வேணான்ற அறிவிப்பு வேண்டான்னு சொல்லாம இப்படி சொன்னேன். சேலத்துல நீ நில்லு, சண்முகம் கள்ளக்குறிச்சியில நீ நில்லு அப்படின்ற மாதிரி, கடலூர்ல நீ நில்லுன்னு அப்படின்னு வேட்பாளர்களை சொல்லிட்டு. உங்களுடைய இந்த கூட்டணிக்கு பிரதானமான முயற்சி எடுத்த சிலர்ல ஒருத்தர் திரு தமிழறிமணியன். அவர் நம்ம கழிச்ச பேட்டியில சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய பார்வையில தேமுதிக இந்த கூட்டணிக்கு உழைச்ச அளவுக்கு பாமக தன்னுடைய பங்களிப்பை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் உங்க கூட்டணியில் இருந்ததுக்கான ஒரு கடுமையான முயற்சி எடுத்தவர். அவருடைய பார்வை சரின்னு நினைக்கிறீங்களா? அது தவறான குற்றச்சாட்டு. அதாவது நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன், கூட்டணி தர்மம்னாலே தொடர்ந்து நான் கூட்டணி திமுக அண்ணா திமுக கூட்டணி வைக்கும்போது நான் சொல்லுவேன் எங்க கட்சியினருக்கு, நம்ம தொகுதியில வேலை செய்யற விட 3 மடங்கு அதிகமா கூட்டணி தொகுதிகளில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் எங்க கட்சியினருக்கு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாம் வேலை செய்துட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு வேலை செய்துட்டு இருக்காங்க. அது அவருடைய சொல்றது உண்மை, கொஞ்சம் கூட அதுல உண்மை இல்லை. இப்ப இவ்வளவு ஒரு தேர்தலுக்கு பிறகு தர்மபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சாங்க. அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க போல. இதெல்லாம் எதிர்பார்ப்பு யார் வேணாலும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கிறது அதெல்லாம் அதுல அமைச்சரவையில் சேர்க்கிறது அதெல்லாம் பிரதமருடைய விருப்பத்தை பொறுத்தது. அதனால எதிர்பார்ப்பு இருந்ததுதான். ஆனா அது பிரதமருடைய விருப்பத்தை பொறுத்தது. இன்னைக்கு தேதிக்கு பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடிக்குதா? ஆமா, நிச்சயமா நீடிக்குது. நாங்க 5 ஆண்டுகள் அதற்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறேன், கடிதம் கொடுத்துருக்கிறேன். அது நீடிக்குது. 2014 எங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க கடிதம் கொடுத்துருக்கிறோம். அது இல்லாம இப்பவும் சொல்றேன், இந்த தொலைக்காட்சி மூலியமாகவும் சொல்றேன், நிபந்தனையற்ற ஆதரவு 5 ஆண்டு காலத்துக்கு அந்த ஆட்சிக்கு தொடரும். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகபட்சமா 1.5 வருஷம் தான் இருக்குது. அதுல இதே கூட்டணி இணைஞ்சு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அது இப்ப எங்க கட்சியினுடைய பொதுக்குழு கூடி அது முடிவு செய்யும். நீங்க சென்னையில நடந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி 2016 பாமக ஆட்சியை பிடிக்கும் சொல்லிட்டு. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமையும் தமிழ்நாட்டில். அந்த கூட்டணியில திமுக அண்ணா திமுக அல்லாத பிற கட்சிகள் அதுல சேரணும்னு ஆர்வம் காட்டினால் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தான் இடங்களை ஒதுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலமைச்சராக வருவார். இந்த நிபந்தனைக்கு உடன்படக்கூடியவங்க இன்னைக்கு உங்க அலையன்ஸ்ல இருக்கிறவங்கன்னு பார்த்தா மதிமுகவும் இருக்க முடியாது, தேமுதிகவும் இருக்க முடியாது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில பாமகவுடைய தலைமையை ஏற்று பாமகவுடைய முதலமைச்சருக்காக உழைப்பதற்கு தேமுதிகவும் தயாரா இருக்காது, மதிமுகவும் தயாரா இருக்காது. பாஜக ஒருவேளை சம்மதிக்கலாம். அப்ப இந்த கூட்டணி 2016 தொடராது அப்படின்னு நான் முடிவு செய்யணும் இல்லையா? அது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையை ஏற்று இந்த கூட்டணிக்கு வருவது பற்றி நீங்க சொன்ன அந்த கட்சிகள் தான், அந்த கட்சியினுடைய செயற்குழு அல்லது பொதுக்குழு, அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். இல்ல, உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம எப்படி 2016 பாமக ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம், அதே மாதிரி 2016 மதிமுக ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, வைகோ சொல்லிட்டு இருக்காங்க, அதே மாதிரி தேமுதிக சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 100% இதுல உடன்பாடு இருக்காதுங்கிறது ரொம்ப சாதாரணமான அரசியல் பாக்குறோம். அப்ப இந்த அவங்க கூட்டணி முறிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு திடமான சிந்தனையோட தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. கூட்டணி முறியணும்ன்ற திடமான சிந்தனையோட இல்ல, இதுதான் எங்களுடைய நிபந்தனை. இதுல எந்த வித தளர்வும் கிடையாது. இதுல 2016 எவ்வளவு தொகுதிகள் எந்த கட்சிங்கிறத பாமக தான் முடிவு செய்யும் அப்படின்னா, 2014 நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிகமான ஒரு தொகுதியை பெற்ற கட்சி தேமுதிகவா இருக்குது. ஒருவேளை அவங்களும் உங்களுடைய கூட்டணியில் உடன்படுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க அந்த அதிகாரத்தை பெறுவதற்காகவோ அல்லது அவங்க கூடுதலான எண்ணிக்கை வருங்கிறத கேட்க மாட்டாங்களா? ஒருவேளை பாமகவும் தேமுதிக
சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நேரே இருக்கு. இது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியை பிடிக்கணும்ன்ற அந்த நிலைமை. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியை பிடிக்கணும் போது, அதனுடைய தலைமையில ஆட்சி நடக்கணும் போது, பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமான இடத்துல வெற்றி நிக்கணும், தேர்தலில் போட்டியிடணும். இப்ப இங்க தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக அவங்களுடைய அணியில இருந்த கட்சிகள்னு பார்க்கும்போது அதிமுக தான் அதிகமா, திமுக தான் அதிகமான இடங்களில் போட்டியிடுவாங்க. அதுல கூட இருக்கிற தோழமை கட்சிகளுக்கு சில தொகுதிகள் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் 117 சட்டமன்ற தொகுதியில பெற்றிருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 150 சட்டமன்ற தொகுதியில போட்டியிடணும். 150 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற அளவுக்கு பாமகவுக்கு ஒரு வலுவான அடித்தளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கிறது. அதாவது இன்னும் 2-3 மாதங்கள்ல தேர்தல் வந்தாலும் கூட குறைந்தபட்சம் 90 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா அதற்கான வேலைகளை நாங்கள் 3 வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகிறோம். அது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது சரியாக பிரதிபலிக்கவில்லை என்றாலும் கூட அதற்கு பல்வேறு காரணங்கள்னா, அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதுல குளறுபடி பண்ணது, அதுல ஃப்ராட் பண்ணது, அதுல என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றது அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பல காரணம். இல்லைன்னா நாங்க அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல போட்டியிட்டாலும் குறைந்தபட்சம் 5 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். அது 2016 சட்டமன்ற தேர்தலும் நீங்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தான் நடக்க போகுது. அது நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கிறோம். அதுக்கான தமிழகம் எங்கும் நாங்கள் போராட்டம் பண்றோம். இல்ல, அது 1.5 வருஷ காலக்கெடுவு இருக்கிறதுனால நிச்சயமா அதுக்குள்ள ஒரு தீர்ப்பு முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்கிறது உங்களுக்கு இயல்பா தெரியும். ஒரு வழக்கு நீங்க தொடர்ந்தீங்கன்னா அது வாத பிரதிவாதம் ஏற்கனவே இந்திய அளவில் மிக பேசப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனை. என்ன, 2009 அத்வானி தான் பிரதம வேட்பாளர்னு அப்ப பேசப்பட்டு அந்த போட்டியிட்ட நிலையில அவர் வர முடியல. அதே மாதிரி அந்த நேரத்தில் 13 தலைவர்கள், ஜெயலலிதா, பிரகாஷ் காரத், பாதல், சந்திரபாபு நாயுடு, அப்புறம் லாலு, இந்த மாதிரி ஒரு 13 தலைவர்கள் நேரடியா எலெக்ஷன் கமிஷன் போய் பார்த்து இந்த முறை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த முறை வேண்டாம், எங்களுக்கு பழைய வாக்குச்சீட்டு முறையே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தாங்க 2009. இப்ப அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இல்ல, உச்ச நீதிமன்றத்தில் சென்று கூட இது முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2009, 2011 உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 2014 பொது தேர்தல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது இதே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல தான். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அது இப்ப அது நடந்திருக்குது. இப்ப இங்க தமிழ்நாட்டில் அது நடந்திருக்குது. ஏன்னா 39 தொகுதியில 37 தொகுதியில வெற்றி பெறதுக்கு, ஜெயலலிதா வெற்றி பெறுவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை, எந்தவித காரணமும் கிடையாது. என்ன பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல ஆட்சிக்கு எதிரான அலைகள்னு சொல்லுவாங்க, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் பண்ணுவாங்க. அது நிச்சயமா இங்க இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாடு 3 வருஷமா இருட்டில் கடந்தது. விலைவாசி ஏற்றம், விவசாயம் சீரழிவு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன நன்மை ஜெயலலிதாவை ஏற்பட்டதுன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி 37 தொகுதியில வெற்றி பெற முடியும்? நிச்சயமா வெற்றி பெற முடியாது. ஆனா 200 ரூபாய் கொடுத்தாங்க, அதனால வெற்றி பெற்றாங்க, திசை திருப்பினாங்க. 200 ரூபாய் கொடுத்து, ஆனா எல்லாம் 200 ரூபாய் 39 தொகுதியிலும் 200 ரூபாய் கொடுத்தாங்க. 200 ரூபாய் கொடுத்து ஒரு ஓட்டை விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை நடந்தது. அங்க ஒரு நாளைக்கு 10 பைசா 5 வருஷத்துக்கு அது வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா அது காரணம் கிடையாது. 200 ரூபாய்க்கு நாங்களாம் எதிர்பார்த்தது அவங்க 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறான்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா 200 ரூபாயில முடிச்சு நான் என்ன காட்டினேன், அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்த அதிகாரிகள் கூட்டணி, நாங்க முதல்ல சொல்லியிருந்தேன் கூட்டணி, அந்த கூட்டணியில யாருன்னா தேர்தல் கமிஷனோட கூட்டணி, சம்பத், இங்க பிரவீன்குமார், அப்புறம் இங்க இருக்கிற காவல்துறை, இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க. அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் இவங்களோட கூட்டணி வச்சிருந்தாங்க.
அதனால அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது 37. இதுல தப்பித்தவரி நாங்க வந்தோம்னா தருமபுரியிலையும் வந்து நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தருமபுரியில 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நாங்க வெற்றி பெற்றிருக்கணும். ஆனா இப்ப வெறும் 72,000 77,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கோம்னா அங்கேயும் அதை பண்ணிருக்காங்க. ஆனா அது பலிக்கல. 2004ல் 40க்கு 40 திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. 2009ல் 12 தொகுதிகள் வந்து எதிர்க்கட்சி, அதாவது அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சது. 2014ல் இன்னைக்கு வந்து முறையீடு பண்ணிருக்கோம்னா 40 அவங்களுக்கு தான் யார் தடுத்திருக்க போறா? அவங்க நீங்க சொல்லிட்டீங்க தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுதான் சொல்லிட்டீங்க. அதை நோக்கிதான் கன்னியாகுமரியிலயோ தருமபுரியிலயோ புதுவையிலேயே மட்டும் ஏன் இன்னொரு கட்சியை ஜெயிக்க விடணும்? அதுவும் குறிப்பா பாமக வந்து நிச்சயமா அதிமுக ஆதரிக்காது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து வெற்றி அடைய கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இயங்கியிருப்பாங்க இயல்பா. அப்ப குறிப்பா தருமபுரியில அந்த ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை முறையீடு பண்ணிருக்கணும். அங்கேயும் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். அங்கேயும் பண்ணிருக்காங்க. 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறணும். இப்போ அதே மாதிரி மூர்த்தி ஏகே மூர்த்தி ஆரணி தொகுதியில வெற்றி பெறணும். யாரை கேட்டாலும் இப்ப கேட்டாலும் முதல்ல கேட்டாலும் இப்போ எங்க வாக்கு போட்டவங்க எல்லாம் வாக்களிச்சவங்க எல்லாம் இப்ப போய் கேட்டேன். நான் தான் ஓட்டு போட்டேன், நான் உங்களுக்கு தான் போட்டேன். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எண்ணி பார்க்கும்போது 2000 வாக்குகள் வரும் அப்படின்னு எண்ணும் போது கிட்டத்தட்ட 100 200 அப்படின்னு வருதுன்னா இது முறைகேடு தான். நம்ம போய் கேட்டோம்னா எல்லாருமே நமக்கு வாக்களிச்சு தானே சொல்லுவாங்க. அது எப்படி இயல்பு தானே. உண்மை நிலைமை அப்படி இல்லை. எந்த கருத்து கணிப்புமே பாமகவுக்கு வந்து ஒரு 5 தொகுதி கிடைக்கும் சொல்லி எந்த கருத்து கணிப்புமே சொல்ல. இன்னும் சொல்ல போனா திமுக சரி. இப்ப இன்னொன்னு இப்ப மோடி அலை இங்க மட்டும் இந்தியா பூராவும் மோடி அலை வீசப்பட்ட போது இங்க மட்டும் மோடி அலை ஏன் வீசல? இல்ல, அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் வந்து அதிமுக எப்படியும் பாஜகவை தான் ஆதரிக்க போதுங்கிற ஒரு எண்ணம் வந்து முதல்ல ரொம்ப வலுவா விதைச்சிருந்தாங்க. கடைசி ஒரு 4-5 நாள் தவிர பாஜகவும் அதிமுகவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கவே இல்லை. அந்த எண்ணம் இருந்ததுங்கிறது ஒரு பரவலா சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இல்ல. அதாவது இன்னொருத்தர நம்புறதை விட பாரதிய ஜனதா கட்சி தலைமையில அமையப்பட்ட அந்த கூட்டணி வெற்றி பெற்றா அது இன்னும் வலு சேர்க்கணும்ல. மோடி தலைமையில ஆட்சி அமைக்கிறது அது இன்னும் வெற்றி பெறலாம். அதிமுக வெற்றி ஆதரவு கொடுக்குறாங்க போறாங்கன்றது அது 2ஆம் பட்சம். இதுதானே முக்கியம். அப்ப அந்த ஆள வெற்றி பெற்றிருக்கணும் இல்லையா? இல்ல, எப்பயுமே ஒரு வெற்றி பெறாமல் ஒரு தேர்தலில் தோல்வி அடையும் போது வந்து இந்த மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியில்லை, மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வேணும் அல்லது விகிதாச்சார முறை வேணுங்கிறது தோல்விக்கு பின்னால் இது மாதிரி ஒரு கோரிக்கை வைப்பது யாராவது எடுபடுமா? இப்ப யாராவது சரியான விஷயம் இருப்பாங்க? ஏற்கனவே எல்லாரும் வச்சது மனு கொடுத்தது. இன்னொரு ஜெயலலிதாவே 2001ல் இங்கே உயர்நீதிமன்றத்துக்கு போய் இதுல எந்த மாதிரி எல்லாம் முறைகேடுகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க ஜெயலலிதா. அது இந்த மாதிரி எல்லாம் முறைகேடு செய்ய முடியும்னு வாக்கு போட்டதுல ஏதாவது ஒரு முறையை இந்த தேர்தலில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இப்போ மெக்சிகன் யூனிவர்சிட்டியும் இங்க நெட் இந்தியா ஒரு நிறுவனம் இங்க ஹைதராபாத்தில் இருக்கிறது 2 பேரும் சேர்ந்த அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிப் வச்சோம்னா அந்த இதுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல செல்போன்ல இருந்து அலைபேசியில இருந்து நாம ஓட்டு போடலாம், நாம விரும்பிய இதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியுன்றாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இப்ப இங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு சர்வாதிகார ஆட்சி 3 வருஷத்துல இங்க நடக்கிறது. பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. எந்த ஊடகம், அது காட்சி ஊடகமோ அல்லது அச்சு ஊடகமோ, எந்த ஊடகம் இவங்க இந்த ஊழல் செய்யறாங்க, இதெல்லாம் பண்ண இந்த ஆட்சியே சரியில்லை, மின்வெட்டு, இது பற்றி ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு ஊடகம் எழுதியிருக்காங்களா? அந்த துணிச்சல் யாருக்காவது இருந்திருக்குதா? யாருக்குமே இல்லைன்னா இப்ப இங்க வந்து சர்வாதிகார ஆட்சி. எதிர்கட்சிகள் எல்லாம் தூசு மாதிரி நினைச்சு நடத்துற ஒரு பாங்கு சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலும் சரி. இப்ப நாங்க ஒரு குற்றமும் செய்யல. என்ன கொண்டு போய் 12 நாள் 134 பேரை ஒரு 20 நாள்ல ஒரு கட்சியை 134 பேரை ஒன்றிய சட்டத்திலையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் போட்டது இது வரைக்கும் இந்திய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு இல்ல. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்குது. ஊடகங்களுக்கு அந்த மாதிரி சுதந்திரமோ தைரியமோ துணிச்சலோ இல்லைன்னா உங்களுடைய அறிக்கையெல்லாம் யாராவது பிரசுரிப்பாங்களா? யாராவது போட்டிருப்பாங்க? என் அறிக்கையில என்ன தெரியுங்களா, ஜெயலலிதா பத்தி எது வந்தாலும் எடுத்துருவாங்க. ஜெயலலிதா பத்தி எது வந்தாலும் எடுத்துருவாங்க. இது வரைக்கும் போட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு துணிச்சலா சில நேரத்தில் போடுறது, முழுசும் போடுறது
எங்களுக்கு எதிரான எழுதுற பத்திரிகையா இருந்தாலும் கூட சில நேரம் அவங்க போட்டுருவாங்க. அந்த துணிச்சல் அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்கு ஊடகங்கள் மீது நம்பிக்கை இழந்துருச்சு, ஆனா நீதிமன்றம் மீது இன்னும் கொஞ்சமா நம்பிக்கை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்காக நீங்க வழக்கு தொடர்றீங்க, நீங்க இது ஊழலுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடரலாமே. வழக்கு அதான் என் பேர்ல இந்த மாதிரி இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்லும் போதுதான் அவதூறு வழக்குன்னு எத்தனை வழக்கு என் மேல, பத்திரிகை மேல எத்தனை அவதூறு வழக்கு, எல்லாத்து மேலே அவதூறு வழக்கு. இல்ல, அவதூறு வழக்கு அவங்க ஆயுதமா பயன்படுத்தான்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் உங்களுக்கு இத திடமா இந்த இடத்துல ஊழல் நடக்குதுங்கிற ஒரு தைரியமும் ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை இருக்கும்போது ஏன் நீங்க வழக்கு தொடரக்கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. அது நாம எப்படி மெய்ப்பிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அப்ப அது வெறும் குற்றச்சாட்டா தான் இருக்க முடியும். அதுதானே நம்ம எல்லார் மேலேயும் ஒரு புகார் சொல்றோம். இப்ப ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு 50 லட்சம் வாங்குறாருன்னா அதை எப்படி நான் நிரூபிக்க முடியும்? அது நிரூபிக்கப்பட முடியாத நிரூபிக்க வேண்டியது ஊடகங்கள் தான் நிரூபிக்க. நான் கேட்கிறேன், திரு ராசா மேல 2G குற்றச்சாட்டு ஊடகங்கள் பூரா சொல்லிட்டு இருக்கு, ஒருவேளை எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கு, ஒருவேளை அவர் விடுவிக்கப்பட்ட அவர் நிரபராயம் தான் ஏற்ற. நீங்க சட்டத்தின் முன் என்ன நிக்குதோ அதுதான் நீங்க ஏற்றாகணும். அது சரி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இது நிரூபிக்க முடியாது. இவங்க செய்யற ஊழல்லாம் நிரூபிக்க முடியாது. திமுக மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு மாதிரி விஞ்ஞான பூர்வமான முறைகள் நடக்குதோ? இப்ப உங்களுக்கு தெரியும் 16-17 வருஷமா பெங்களூர்ல அந்த வழக்கு நடக்குது. இந்த மாதிரியான ஆவணங்கள் உள்ள அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், அந்த மாதிரியான ஊழல்கள் அதெல்லாம் தான் நிரூபிக்க முடியும். இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. இல்ல, உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 12 வழக்குகள் எனக்கு நினைவு தெரிஞ்சு, 11 ஒவ்வொரு கல்லூரியிலையும், அதாவது மருத்துவக் கல்லூரி அப்புறம் பொறியியல் கல்லூரியில ஒரு சீட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்காக வசூல் பண்ணாங்க. ஆனா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா யாரும் நீங்க அதை எழுதி கொடுங்க, எழுத்துப்பூர்வமா கொடுங்க அப்படின்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட நிறைய தகவல்கள் வருது. இல்ல, அப்படி கொடுக்கறவங்க யாருமே புத்தர்களா இருக்க முடியாது இல்லையா? கொடுக்கறவங்களும் அவங்களுடைய ஒரு தவறான நோக்கத்துக்காக தானே கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கறதே உண்மையா இருந்தா கூட, அதாவது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி நடத்துறவங்க ஒரு மருத்துவ ஒரு சீட்டுக்கு இவ்வளவு இத்தனை ஆயிரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான வசூல் பண்ணும்போது அது என்ன வெளிப்படையா சொல்ல முடியும்? இல்ல, அவங்க நேர்மையான நிர்வாகம் நடத்தினாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லாமே. இப்ப உங்கள்ட்ட யாராவது கேட்டா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, முடியாது. நேர்மையான நிர்வாகம் நடத்தினாலும் கூட அவங்க மிரட்டுறாங்க. அதாவது அரசனுடைய உதவி இல்லாமல் எந்த கல்வி ஸ்தாபனமும் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது. ஆனால் அரசனுடைய உதவி நிச்சயமா தேவை, ஏதோ ஒரு வகையில தேவை. பாமக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிக்கைகள் எப்பயுமே ரொம்ப ஒரு புள்ளி விவரங்கள் நிறைந்ததாகவும் ஆழமான தகவல் நிறைந்ததாகவும் இருக்குது. உங்களுக்கு அறிக்கையை தயார் பண்றதுக்கு எந்த மாதிரியான குழு நீங்க வச்சிருக்கீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவான கொடுக்கறது? அது எனக்கு பல இடங்கள்ல இருந்து எனக்கு வேண்டிய நண்பர்கள், அறிவுஜீவிகள் பல செய்திகளை எனக்கு கொடுக்கும்போது அந்த அடிப்படையில் அந்த அறிக்கைகளை நம்ம தயார் பண்ணோம். உங்களுடைய அறிக்கைகள்ல பார்க்கும்போது நிச்சயமா ஒரு ஊடகத்தில் இருக்கும்போது நிறைய ஒரு புள்ளி விவரங்களோடு இருக்குது நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். ஆனா உங்களுடைய செயல்பாடுலையும் மக்கள் மத்தியில பாமக இருக்கக்கூடிய இமேஜும் 2 வேறு தளங்கள்ல இயங்குறதா நினைக்கலையா? உங்களுடைய அறிக்கைகள், உங்களுடைய கொள்கைகள், மது ஒழிப்புக்கு எதிராக, மது ஒழிப்புக்கு ஆதரவாக, இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய கொள்கைகள் உண்டாகும். நடைமுறையில உங்களை பற்றின மக்களுடைய பார்வை இன்னொன்றாக இருக்குதா நீங்க உணரலையா? என்னை பற்றிய மக்களுடைய பார்வை, ஒரு நல்ல மனிதர், மக்கள் பிரச்சனையை இவர் தான் அதிகமா சொல்றார், துணிச்சலோடு சொல்றார். அவதூறு வழக்குகள் போட்டாலும் கூட துணிச்சலா சொல்றார், எதையும் முன்னால சொல்றார். எதை எடுத்தாலும் இவர் முன்னால சொல்றார். அதன் பிறகு மற்ற தலைவர்கள் எல்லாம் பின்னால சொல்றாங்க அதே பிரச்சனைக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர என்னை பற்றிய பார்வை நல்ல பார்வையா தானே இருக்கு. நான் சொல்றது டாக்டர் ராமதாஸ் பற்றி இல்ல, பொதுவா பாமக பற்றின ஒரு இமேஜ். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். அதிமுகவோ திமுகவோ, மதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைச்சாலும் அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. பாமகக்கான இமேஜ் நீங்க முன்னிறுத்தின அளவுதான் மக்கள்கிட்ட இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீங்க சொல்ற மாதிரி அந்த இமேஜ் என்ன எப்படி இருக்குன்னா, இப்போ திமுக அண்ணா திமுக 47 வருஷமா மாறி மாறி இவங்க தமிழ்நாட்டை ஆண்டு சீரழிச்சு சின்னாபின்னப்படுத்திட்டாங்க. இதை மாற்றக்கூடிய வல்லமை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த 2 கட்சியை தவிர்த்து பிற கட்சிகளை அப்படியே வரிசையிலிட்டு பார்க்கும்பொழுது அதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அந்த திறமை இருக்கு, அந்த தகுதி இருக்குது, மக்கள் பலம் இருக்கு அப்படின்றது மக்கள் நம்புறாங்க. எழுத்துல இதெல்லாம் இருந்தாலும் மக்களோட எண்ணத்துல இருக்குதா இன்னமும் பாமக ஒரு வன்முறை மீது நம்பிக்கை கொண்ட கட்சிங்கிற எண்ணம் தானே மக்கள்கிட்ட இருக்குது? இது ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்பட்டது.
ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு இது. அது வேண்டுமென்றே பெரிதுபடுத்தப்பட்டது. அதுக்கு துணை போனவர்கள் ஆளுங்கட்சியினர் இந்த பெரிதுபடுத்துறதுக்கு. ஆனா எந்த வகையிலும் இது பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை கட்சி எப்பொழுதுமே இருந்தது இல்லை. வன்முறை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் தமிழகத்துல பொது சொத்துக்களை சேதம் விளைவிச்சதா அரசால விசாரணை நடத்தப்பட்டு குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரே கட்சி பாமக தான். தலைமைச் செயலகத்தில் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. அதிமுக அந்த ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்த போது 3 பேரை உயிரோடு கொடுத்தாங்க, பஸ் எரிச்சாங்க இல்லையா? அப்போ எத்தனை பஸ்கள், அமைச்சர்கள்லாம் பஸ் அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, போனாங்க. அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இதுவாச்சு. அப்புறம் ஒவ்வொரு கட்சியும் நீங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை கூட 10 பஸ் அடிக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்தது எத்தனை நிகழ்ச்சிகள் நீங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம், சென்னையிலேயே பார்க்கலாம். எத்தனை சாதாரண பிரச்சனைக்கு கூட ஒரு 10 பஸ் அடிக்கிறாங்க, கல்வி இது பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா எங்க பேர்ல மட்டும் நாங்க என்னை கைது செய்த போது அதை கூட செய்தவங்க எங்க கட்சியினர் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க இந்த காவல்துறை உதவியோட நீங்க செய்யுங்க, உங்க பேர்ல வழக்கு போட மாட்டோம், அவங்க பேர்ல தான் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் குற்ற சட்டத்தில் போட்டோம். இப்ப 144 பேர் 134 பேர்ல போட்டாங்களே, ஒரு வழக்கு கூட நிக்கலையே உயர்நீதிமன்றத்தில். அவ்வளவு வழக்கம் அந்த சட்டத்தில் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி 134 பேர் வெளியே வந்தாங்கல்ல, குரு உட்பட. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்ன ஏன் எழுதுனேன், உங்களுடைய கட்சியில கொள்கையில உங்க பொதுச் செயலாளர் ஒரு தலிதா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பொருளாளர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவா தான் இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க அம்பேத்கருடைய சிலைக்கு மரியாதை சொல்றீங்க, உங்களுடைய தோட்டத்திலே பயிலரங்கத்திலே அம்பேத்கருடைய சிலை வச்சிருக்கீங்க. இது மாதிரி விஷயங்கள் கொள்கை அடிப்படையில் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மற்ற தலித்துக்களோ ஏதாவது செஞ்சா உடனே கடுமையான கொதிப்பும் கொந்தளிப்பும் முதல்ல வரக்கூடியது பாமக தான், டாக்டர் ராமதாஸ் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணாங்க, அவங்க பண்றது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க என்ன பண்ண முடியும்? அதுல விடுதலை சிறுத்தைகள் செய்யற சட்டம் ஒழுங்கு மீறல், அந்த அராஜகம், கட்ட பஞ்சாயத்து, அந்த ரவுடித்தனம், இதெல்லாம் அது அரசு தானே பண்ணணும். அரசு கண்டுக்கிறது இல்லையா? இப்போ அரசனுடைய ஆதரவு பிள்ளைகளா தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. நான் அதை ஒரு கட்சியாவே நான் பார்க்கல, ஒரு வன்முறை கும்பலா தானே பல முறை ஊடகங்களே சொல்லியிருக்காங்க. தினத்தந்தியில் அது பெரிய செய்தியாக போட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழக அரசோட ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக. தேர்தல் வரைக்கும் இருந்தது. இப்ப இனிமே எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது. தேர்தல் வரைக்கும் இருந்தது. அதாவது வாக்குக்காக இல்ல. உங்களுக்கு தலித்துகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல எண்ணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிதான் உங்களுக்கு தமிழ் பிடிதாங்கன்னு பட்டம் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு தலித்துகள் எவ்வளவு பின்தங்கிய நிலைமையில இன்னமும் இருக்கிறாங்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருந்தாலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கணும், அதுல திருத்தங்கள் கொண்டு வரும் சொல்லிட்டு உங்களுடைய கட்சியை சேர்ந்த முக்கியமான பிரமுகர் வழக்கறிஞர் பாலு வழக்கு தொடர்றார். அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குங்கிற குற்றச்சாட்டு தான். அதாவது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வரணும்னு தான் சொல்றோமே தவிர அந்த சட்டமே வேண்டாம்னு சொல்லல. நாங்க அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது 2.5% தான் அது நிரூபிக்கப்பட்டது. மீதெல்லாம் பொய் வழக்குகள்ன்றது புள்ளி விவரங்கள், அரசு கொடுக்கிற புள்ளி விவரங்கள். அதுல திருத்தங்கள் செய்யணும்னு சொல்றமே தவிர அது ஒண்ணு. இத அதாவது கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கும் பணம் பறிக்கிறதுக்காகவும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இந்த மாதிரியான கும்பல்கள் தவறாக பயன்படுத்துறாங்கன்றதுதான். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நிரூபணம் மாறுது 2.5% அப்படின்னா கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை புகார்கள்ல நிரூபிக்கப்படுறது இரட்டை இலக்கம் கூட கிடையாது. அப்ப கற்பழிப்புலே நடக்கல, பாலியல் வன்புணர்ச்சிகளே நடக்கல முடிவுக்கு வர முடியுமா? நீதிமன்றம் நிரூபிக்கப்படுவது வேறு, நடைமுறை உண்மை வேறுங்கிற நீங்க தான் இப்ப உண்மையிலே சொன்னீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க. அப்ப நிரூபிக்கப்படல, விடுவிக்கப்படுறாங்கிறதுக்காகவே அப்படி வன்கொடுமை நடக்கலங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? இல்ல, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இப்ப தமிழ்நாட்டில் நிறைய நடந்துட்டு தானே இருக்குது. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 20,000 சொச்சம் இந்த 3 வருஷத்துல பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்துருக்குது. இதுவேளை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படல அப்படிங்கனாலே அந்த மாதிரி குற்றச்சாட்டு நடக்கலங்கிற முடிவு வந்துட முடியுமா? நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படலன்றது, அது நிரூபிக்கப்பட சரியா நிரூபிக்க வேண்டியது யாருன்னா காவல்துறை. அதே மாதிரியான விதி அதே மாதிரி நிபந்தனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கும் பொருந்தும் இல்லையா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அதாவது அங்கங்க அது தவறான தகவல்கள் கொடுத்து யாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிக்மா ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை கொடுமை இல்லை அப்படி சொல்லிட முடியுமா? ஆமா, எங்கேயுமே இல்ல தீண்டாமை கொடுமை, எங்கேயும் இல்ல. நீங்க பேருந்துல போகலாம், இதுல திரையரங்குல போய் இது பண்ணலாம், உணவு இதுல சாப்பிடலாம். கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாம் சகஜமா இருக்கிறாங்க. மனசுல இருக்கலாம்,
இவன் தாழ்த்தப்பட்டவன் நாம உயர்ந்தவன் அப்படின்னு மனசுல இருக்கலாம் கிராமத்துல மக்களுக்கு. ஆனா அந்த இது இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் உடனே போய் என்ன இந்த ஜாதியை சொல்லி திட்டினா அப்படின்னு சொல்லி உடனே வழக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த ஒரு பயமும் கூட. அதே நேரத்தில் அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க, நாம முன்னேறுவோம் அப்படின்ற அந்த எண்ணத்துல மக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு யாரும் மக்கள் சண்டை போட்டுக்கணும், ஜாதி ரீதியான சண்டை போடணுன்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு தயாரா இல்ல. அப்படி இல்லைன்னு நீங்க சொன்னாலுமே பாமகவுடைய முக்கிய பிரமுகர்களை கொள்றதுக்காக சதி நடக்குது. அந்த தர்மபுரி இளவரசனால அது ஒரு அரசியலாக்கிட்டு பல பேர் ஆயுத பயிற்சி எல்லாம் வழங்குறாங்க, பல ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குற்றம் சாட்டுறீங்க. அதன் பிறகு அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆயுதம்லாம் பறிமுதல் செய்யப்படும் சொல்றாங்க. அரசியலாக்கலைங்க. அங்க இதே மாதிரி 30 பேருக்கு ஒரு துடின்னு ஒரு அமைப்பு பயிற்சி கொடுத்து மாவோயிஸ்ட் ஸ்ட்ரீட்ல போய் கிட்டத்தட்ட 30 பேர் பயிற்சி பெற்று வந்திருக்காங்க அப்படின்றது காவல்துறை சொன்ன தகவல் தான். அந்த காவல்துறை சொன்ன தகவல் அடிப்படையில் அவங்க போய் 6 பேர் 7 பேர்கிட்ட அந்த ஆயுதங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. வெடிகுண்டு, துப்பாக்கி எல்லாம் கைப்பற்றிருக்கிறாங்க. அவங்கள இப்போ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. கலப்பு திருமணங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கக்கூடிய அதுக்கு முன்னுதாரணமா இருந்த தமிழகத்தில் இன்னைக்கு கலப்பு திருமணங்கிறது ஒரு அச்சம் தரக்கூடிய விஷயமா, உடனடியா காவல்துறையில போய் தஞ்சம் அடையக்கூடிய விஷயமா மாறிட்டு தான் நீங்க உணரலையா? கலப்பு திருமணம்ன்றது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், திரும்ப அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்க கேட்கறதுக்காக அதை சொல்றேன். கலப்பு திருமணத்தை நாங்க எப்பொழுதும் ஆதரிக்கிறோம், கலப்பு திருமணத்தை வேண்டாம்னு சொல்றதில்லை. ஆனா எப்படின்னு சொன்னா, 2 பேருக்குமே 21 வயசு ஆகணும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் 21 வயசு ஆகணும். அதுக்கு மேல அவங்க படிக்கணும், படிப்புக்கு தடை ஏற்படக்கூடாது. அதே மாதிரி படிச்ச பிறகு ஒரு வேலைக்கு போகணும். அதன் பிறகு அவங்க அது வரைக்கும் காதலிக்கலாம் பண்ணலாம். ஆனா அதன் பிறகு பெற்றவர்களுடைய சம்மதத்தோட அந்த திருமணம் நடக்கணும்னு நாம சொல்றோம். இது பல நாடுகள் அந்த மாதிரி இருக்கு. 25 ஆண்டுகள் பாமக நிறைவு செய்த நிலைமையில நீங்க உங்களுடைய மிக முக்கியமான மைல்கல்லா எதை நினைக்கிறீங்க? மிக முக்கியமான தோல்வியா பின்னடைவா எதை நினைக்கிறீங்க? அதாவது நாங்க தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 25 ஆண்டுகள்ல செய்த சாதனைகள்ல மிக முக்கியமானது நாங்க நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது. அது ஒண்ணு. நுழைவுத் தேர்வு என்பது தமிழ்நாட்டில் அது நாங்க சொல்றது நுழையா தேர்வு அப்படின்னு சொல்லி அதை ரத்து செய்தது. இன்னைக்கு அதனால கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இன்னைக்கு பயன்பெற்று வராங்க. அது ஒண்ணு. அப்புறம் சமச்சீர் கல்வி கொடுக்கணும்னு தொடர்ந்து போராடிட்டு வந்தோம். அது பிறகு கலைஞர் அவர்கள் சமச்சீர் கொண்டு வந்து அதுலயும் அந்த சமச்சீர் கல்வியும் சரியில்லை. அப்ப நான் சொன்னேன், இது சமச்சீர் கல்வி கிடையாது, ராமதாஸை சமரசப்படுத்துறதுக்கான கல்வி அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே எங்க கட்சி தலைவர் சொன்னார். அது ஜெயலலிதா வந்த பிறகு அதையும் உடனே இது பண்ணிச்சு. அப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போயிட்டு அது மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறோம். அது கொடுக்குற கல்வியும் அது சரியில்லை. அதனால அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் இன்னைக்கு தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கோம். கல்வின்னும் போது நாங்க இன்னைக்கு நாம பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற அளவுக்கு நாங்க செய்த சாதனைகள்ல கருதுறது, இந்த மது ஒழிப்புக்காக 30 வருஷமா நான் போராடிட்டு இருக்கிறேன். 30 வருஷமா. அது இந்தியாவில் யாரும் ஒரு தலைவர் இது மாதிரி போராடினது கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு கட்சி இத்தனை வருஷமா, இப்ப 25 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 25 வருஷமா போராடும். அதுக்கு முன்னால நாங்க வன்னியர் சங்கமா இருக்கும் போதும் கிட்டத்தட்ட 34 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கிறோம் இந்த மது ஒழிக்கணும்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி 32 மாவட்டத்தில் பெண்களை கொண்டு நடத்தினேன். மதுவை ஒழிக்கணும்ன்றதுக்கு இன்னைக்கு அத்தாரிட்டின்னு யாருன்னு சொன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான், ராமதாஸ் தான், யாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி புகையிலை, இன்னைக்கு புகையிலை ஒழிக்கணும். புகையிலை இல்லாத இந்தியா, மது இல்லாத இந்தியா, மது இல்லாத தமிழ்நாடு. அப்ப இந்த புகையிலை ஒழிக்கணும்னு சொல்லி பல இன்னல்களுக்கு இடையே அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல. அமைச்சரவை சகாக்கள்லாம் ரொம்ப இது பண்ணாங்க அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக. அதையெல்லாம் மீறி பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாதுன்றத சட்டத்தை கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய வரலாறு. அதே மாதிரி புகையிலைக்கு, அந்த புகையிலை பொருட்களுக்கு 200 பங்கு வரி விதிக்கணும்னு யாருமே பேசல. மிகப்பெரிய பின்னடைவா நீங்க எதை பாக்குறீங்க இந்த 25 ஆண்டுகள்ல பாமக? நல்ல கேள்வி. இது மிகப்பெரிய பின்னடைவா பாக்குறது என்னன்னா, 96 பிறகு சரியான திசையில சரியான பாதையில போய்கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 1996 வரைக்கும் போய்கொண்டிருந்தது. 1996 தனியான 4 இடம் வந்ததுன்னு சொன்னேன். அதே இப்ப 2011 திமுக ஒரு பெரிய கட்சி, அதுவும் கூட கூட்டணி வச்சோம். ஆனா 3 ஆயிருது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு 3 ஆயிருக்குது. அதனால இந்த மாறி மாறி
96க்கு பிறகு மாறி மாறி திமுக அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சதுதான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு எங்களுக்கு. அதுக்காக நாங்க இன்னைக்கு வருந்தாத நாட்களே கிடையாது. வட மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு ஒரு அமைதியான நிலைமை, பதட்டமல்லாத நிலைமை அப்படின்னா பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து செயல்பட்ட ஒரு காலத்தை சொல்லலாம். அதற்கான வாய்ப்பு திரும்ப இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த கட்சியை பாட்டாளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த காலத்திலையும் திருத்த முடியாது, யாராலையும் திருத்த முடியாது. அந்த கட்சிகளோட யார் சேர்ந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா அந்த கட்சின்றது ஒரு வன்முறை கும்பல்ன்றது நான் அழுத்தம் திருத்தமா இப்பவும் சொல்றேன், முன்னாலையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு கட்சியே இல்லை. இதை விடுதலை திருமாவளவங்கிட்டயே நான் சொல்லியிருக்கிறேன். இல்ல அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் பேசும்போது டாக்டர் ராமதாஸ் மனம் மாறுவாங்க, திரும்ப எங்களோட வருவாங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அரசியலுக்காக தான் அப்படி செய்யறாங்க, அவர் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு இல்லைங்கிற நம்பிக்கை இருக்குன்னு வெளிப்படையா சொல்றாங்க. இதுல முக்கியமா பதிவு வச்சது நீங்க நிச்சயமா ஒளிபரப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர மற்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல எங்களுக்கு என்னைக்கும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழி செய்யணும், அவங்களோட இருக்கணும், அவங்களுக்காக பாடுபடணும்ன்றதுல எந்த மாற்று கருத்து எந்த காலத்திலும் நாங்க கொண்டதில்லை, இனி கொள்ளப் போவதும் கிடையாது. அவங்களோட ஏன்னா அந்த மக்களும் தமிழ் மக்கள் தான், தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் வாழற மக்கள் தான். 2016 ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது இப்ப போட்டிட்டு இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு நிச்சயமா அவங்களை திருத்தவும் முடியாது, எந்த காலத்திலும் திருத்த முடியாது. அந்த கட்சி தேவையே இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு. அவங்க வன்முறையை இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கலவரங்களுக்கும் வன்முறை எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அவங்கதான். உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. 2016 ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி சொல்லும் போது இதுல உங்களுக்கு கடைசியா போட்டிக்கிட்ட கூட்டணியில போட்டிக்கிட்ட பாஜக உங்களோட கூடுதலான வாக்கு வங்கி வாங்கியிருக்கு, தேமுதிக உங்களோட கூடுதல் வாக்கு வாங்கியிருக்கு, உங்களுக்கு கிட்டத்தட்ட சமான அளவுல மதிமுக வாங்கியிருக்கு. இதை தாண்டி ஒரு ஜம்ப், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% மேல வாக்கு வங்கி வாங்கக்கூடிய நிலைமை ஒரு 1.5 வருஷத்தை உங்களால் ரெடி பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா எங்களால் பண்ண முடியும். இப்ப நாங்க தனியா நின்னாலே 10% வாக்குகள் வாங்கியிருப்போம்னு சொன்னாலே ஆரம்பத்துல, தனியா நின்னாலே இது வரைக்கும் இன்னைக்கு நாங்க தனியா நின்று இருந்தோம்னாக்கா 39 தொகுதியில் நாங்க தனியா நின்று இருந்தோம்னாக்கா 40 லட்சம் வாக்குகள் நாம வாங்கியிருக்க முடியும் இன்னைக்கு. அப்போ 10% கிட்டத்தட்ட 10% வாக்குகள் நாங்க வாங்கியிருக்க முடியும். அப்ப இன்னைக்கு நிலைமையில சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 90 இடங்கள்ல நாங்க சுலபமா இன்னும் 2 3 மாசத்துல தேர்தல் வந்தாலும் 90 இடங்கள்ல நாங்க வெற்றி பெற முடியும். ஆனா 90 இடங்கள்ல எங்க கட்சி ரொம்ப வலிமை உள்ள கட்சியா இருக்கு. பாமக ரொம்ப ஆரம்ப காலங்களில் ரொம்ப தீவிரமா வலியுறுத்தின விஷயம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 20% இடஒதுக்கீடு வேணுங்கிறது, குறிப்பா வன்னியர்களுக்கு வேணும்னு சொன்னது. அதே மாதிரி மத்திய பணியிடங்கள்ல 2% ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்டீங்க. இப்ப அந்த கோரிக்கை எங்கேயுமே எழும்படியா காணும். 108 இப்போ 20% விழுக்காடு இங்க நம்ம வன்னியர்களுக்கு தனி 20% விழுக்காடு வேணும்னு சொல்லி கலைஞர்கிட்ட இது பண்ணி அந்த போராட்டங்கள் எல்லாம் பண்ணோம். ஆனா அவர் எங்களை ஏமாற்றி என்ன பண்ணாரு, 107 சமுதாயங்களுக்கு அதை கொடுத்தாரு. எம்பிசின்னு சொல்லி மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவுன்னு சொல்லி 20 விழுக்காடு கொடுத்தார், 107 ஜாதி கொடுத்தார். அப்புறம் ஒரு சமுதாயத்தை சேர்த்துக்கினார், 108 இருக்குது. ஆனா தனி ஒதுக்கீடு அது கிடையாது. ஆனா இங்க இருக்க தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற நடைமுறையே, இடஒதுக்கீடு நடைமுறையே எல்லாமே சரியில்லைன்றதுதான் என்னோட. அதாவது ஒரு தொகுப்பாக பல்வேறு தொகுப்புக்காக ஒரு 5-6 தொகுப்புகளாக கூடிய கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் சொல்றது, அது எங்க இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இந்த 3 மாநிலத்திலையும் அந்த கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் இருக்குது. ஒரு 4-5 சமுதாயங்கள் ஒரு பிரிவு, கீழே இருந்து அப்படியே மேல போற மாதிரி அந்த மாதிரியான இருக்கு. ஆனா இங்க அது இல்லை. இங்க என்னுடைய போராட்டத்தினால ஒரே பிரிவா இருந்தது 202 சமுதாயங்கள் இருந்தது. நான் அதை 2ஆ பிரிச்சேன். நான் 2ஆ பிரிச்சேன்றதை விட அத 95 ஒரு பிரிவாகவும், பிற்படுத்தப்பட்டவர் என்ற பிரிவாகவும், 107 சமுதாயம் இன்னொரு பிரிவாகவும் கலைஞர் பிரிச்சார். ஆனா நாங்க கேட்டது வன்னியர்களுக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடு கேட்டோம், 20% கேட்டார். அப்படி ஒரு சூழ்ச்சியால பண்ணி அப்படி சூழ்ச்சி பண்ணி அப்படி பண்ணிட்டார். ஆனா அதுவே சரியில்லை. நான் சொல்றது என்னன்னா, நான் எடுத்து போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது, அவர்கிட்ட பேசும்போது, அந்த போராட்டத்துக்கு பிறகு அவர் வீட்டுல போய் பார்த்து பேசும்போது, இந்த 6 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு கொண்டு போய் கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இப்படி இருக்குது, இத்தனை வருஷம் அம்னாலா இருக்குது, அங்க ஈழவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அங்க இருக்கு, கேரளாவில் இருக்குது, ஒரு ஜாதிக்கு தனியாவே இருக்குது. இதை பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. மத்திய பணிகள்ல கல்வியில 2% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிற கோரிக்கை என்னாச்சு? அது இந்த ஓபிசின்றது அந்த கொண்டு வரணுன்றதுக்காக என்னுடைய போராட்டம், நாங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது செய்த போராட்டங்கள்,
இது இல்லைன்னா இன்னும் 3 வருஷம் தள்ளி போட்டிருப்பாங்க. அது வந்து பிரதமர் வீட்டில் நடந்த கூட்டத்தில் எல்லா தலைவர்களும் இருந்த கூட்டத்தில் அது இன்னும் 3 வருஷம் தள்ளி போடணும்னு சொல்லும்போது அந்த ஓபிசி அந்த இதை இடஒதுக்கீடு அந்த உயர்கல்வியில் இடஒதுக்கீடு போது எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் ரொம்ப இது பண்ணி ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டே அதெல்லாம் அப்புறம் சரி நான் அப்பவே கொண்டு வந்தேன். அப்ப அதை நான் செய்யலைன்னா அது கொண்டு வந்துட முடியாது. ஆக ஓபிசியில வந்து இப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு அந்த 3 வருஷத்துக்கு இல்லைன்னா 3 வருஷம் தள்ளி போயிருக்கோம். 3 வருஷம் தள்ளி போன பிறகு இன்னும் எப்படி மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷம் போகணும்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நான் காரணமா இருக்கேன். அதுல எங்களுக்கு வன்னியர்களுக்கு அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அதுக்கான ஒரு தனி போராட்டம் இனிமே செய்ய வாய்ப்பு இல்லை. இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு வந்து பாமக என்ன செஞ்சிருக்கு? பாமக என்ன செய்யணுமோ அந்த குடும்பத்துகளுக்கு நாங்க செய்துட்டு இருக்கிறோம், தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம். அப்போ போய் என்ன சொல்ல போனா அந்த நிதி அளிப்பு கூட்டம் அந்த தியாகிகளுக்கு என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். அவருடைய பணத்தை கொண்டு போய் என்னுடைய கிராமத்தில் வச்சுட்டு அடக்கம் கூட பண்ணல, ராத்திரி கொண்டு போய் வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு நிதி அளிப்பு கூட்டம் சேத்தியாத்தோப்பு பக்கத்துல அந்த கூட்டத்துல போய் அந்த நிதி அளிச்சுட்டு தியாகிகள் குடும்பத்துக்கு நிதி அளிச்சுட்டு அப்புறம் வந்து காலையில போய் என்னுடைய தகப்பனார அடக்கம் பண்றேன். இப்படி நிறைய எல்லா குடும்பத்துக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் நாங்க அந்த தியாகிகள் நினைவு தினம் சொல்லி செப்டம்பர் 17 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூப்பிட்டு பணமும் துணிமணிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த எல்லா குடும்பத்துக்கும் வேண்டிய உதவிகளை நாங்க தொடர்ந்து செய்திருக்கோம். தமிழக அரசுடைய 3 ஆண்டு செயல்பாடு பற்றி ஒரு வரையில சொல்ல வந்தா என்ன சொல்லுவீங்க? அதாவது மைனஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த மைனஸ் கீழே முதல்ல 5 சுழியம் 0ல இருந்து அப்புறம் 5, 10, 20, 30 இப்ப இன்னைக்கு 40, 50 அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதாவது அதுல மதிப்பெண்கள் வந்து 8, 10ங்கிறது வந்து 0, -2, -4 அப்படி போய் கீழே போயிட்டு இருக்கு. ரொம்ப பாதாளத்துல போயிட்டு இருக்கு. இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறது பாமக ஆட்சியில மட்டும்தான் சாத்தியம். நிச்சயமா இதெல்லாம் சரி பண்றது பாட்டாளி மக்கள் கட்சியால தான் முடியும். அதை நாங்க செய்வோம் கட்டாயம். உறுதியாவே நம்புறீங்க? நீங்க உறுதியா நம்புறோம். நீங்க எழுதி வச்சுங்க. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் இவ்வளவு நேரம் எங்களோட பயன்படுத்தினது எங்களோட செயல்படுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.